அரசின் செலவினங்களை குறைக்க டொனால்டு டிரம்ப் 80,000 அரசு பணியிடங்களை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்றதில் இருந்து டொனால்டு டிரம்ப் எடுத்து வரும் நடவடிக்கைகள் பரபரப்பையும் சில விடயங்களில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது அவரது புதிய உத்தரவு ஒன்று ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. அதாவது டாகி பரிந்துரையின்படி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான துறையில் 80,000 அரசு பணியிடங்களை ரத்து செய்ய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அரசு முடிவு செய்துள்ளது. அத்துடன் இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை கணிசமாக குறைக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவில் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டதாக கூறப்படுகிறது. புதிய உத்தரவினால் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள். பலர் வேலையை இழப்பார்கள். டிரம்பின் இந்த முடிவுக்கு